திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அருள்மிகு சிவகாமி அம்மை உடனமர் அருள்மிகு அம்பலவான பெருமானது ஒரு அரட்பெரும் கருணையினாலும் நமது குருநாத பெருமான் தவ திரு சிவாகர தேசிய சுவாமிகள் அவர்களது நல்ல ஆட்சிகளினாலும் எங்களது சேலம் திருமுறை சைவநெறி அறக்கட்டளை இந்த அறக்கட்டளையினுடைய அன்பர்களுடைய பேர் ஆதரவினாலும் இன்றைய தினம் திருநாவுக்கரசு பெருமானுடைய குருபூசையை நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த குருபூஜையானது சேலம் குகை அம்பலவான பெருமானுடைய திருக்கோயிலில் நடைபெறுகின்றது. இது நமது அறக்கட்டளை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் 4 நால்வருடைய குருபூசைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதில் இந்த பகுதியில் உள்ள அன்பர்களும் நமது அறக்கட்டளையினுடைய அன்பர்களும் தவறாது கலந்து கொள்கின்றார்கள். இன்றைய தினம் திருநாவுக்கரசர் பெருமான் இவரை பற்றி குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இவர் தொடர்ந்து சைவ பரம்பரையிலே பிறந்த பெருமான். சிறு வயதிலேயே சைவத்திலே மிகுந்த ஆர்வம் கொண்டு வந்த பெருமான். பிறகு சூழ்நிலை காரணமாக சமண சமயத்திற்கு சென்றார். சமண சமயத்திலிருந்து திரும்பி வருவதற்கு அவருடைய தங்கையார் அக்கா தமக்கையார் இறைவனுடைய திருவடியை வேண்ட இறைவன் அவருக்கு சூளை நோயை கொடுத்து தடுத்தாட்கொண்டார். சூளை நோய் வந்த பிறகு மீண்டும் திரு அதிகை வீரட்டானம் என்று சொல்லக்கூடிய அந்த பன்ருட்டிக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த திரு அதிகை என்கின்ற திருத்தலத்திலே வந்து திருநீறு பெற்று குற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாய் அடக்கிய இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தொற்றாது என் வயிற்றில் அகம்படியே குடரோடு துடக்கிய முடக்கியிட ஆற்றேன் அழியேன் அதிகை கிடைலேன் வீரட்டானத்துறை அம்மானே என்று பதிகத்தை பாடி முடிக்க அவரது அந்த சூளை நோயானது குணமானது. அப்பொழுது இறைவனுடைய அசரீரியாக அவருக்கு நாவுக்கரசு என்கின்ற அந்த ஒரு பெயரையும் தீட்சா நாமத்தையும் வழங்கினார். இப்படி தொடர்ந்து பெருமான் உழவார பணியை செய்வதிலே முன்னணியாக இருந்தார். ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய முட்களையும் புதர்களையும் தூய்மை செய்து மக்கள் வழிபடுவதற்கு ஏற்ற வகையிலே பல்வேறு பணிகளை செய்து வந்து பின்னர் தனது 81வது வயதிலே இறைவனுடைய திருவடியை இந்த சித்திரை சதயத்திலே சென்று சேர்ந்தார். இதுதான் அவருடைய வரலாறு. அவருடைய வழிகாட்டுதல்கள் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கின்றது. ஒரு மனிதன் எந்த ஒரு கடினமான நிலையிலுமே இறைவனை விடாது தொட வேண்டும், அதோடு கூட தொண்டுகள் செய்ய வேண்டும் என்பது அவருடைய முக்கியமான ஒரு வாக்காக இருக்கின்ற. தொண்டு செய்யணும், அது ரொம்ப முக்கியம். சைவத்துல உணவு அளிக்கணும், வறியவர்களுக்கு மற்றவர்களுக்கும் உணவு அளிக்க வேண்டும். இயலாதவர்களுக்கு எவ்வளவு நம்மளால முடியுமோ சிறிய தொண்டாக இருந்தாலும் சரி அதை செய்ய வேண்டும். அப்படிங்கிறது நமது சைவத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக விளங்குகின்றது. இந்த பணியினை நாங்கள் செய்து வருகின்றோம். இந்த பகுதி மக்களுக்கும் சரி சேலத்திற்கு எல்லாருக்குமே தினசரி நாங்கள் உணவளித்து வருகின்றோம். ஒரு 30-40 பேருக்கு மேலே தினசரி உணவளிக்கின்றோம். வியாழக்கிழமையில் ஒரு 400 பேருக்கு உணவளிக்கின்றோம். இப்படி ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய பணியையும் நாங்கள் செய்து வருகின்றோம். சைவத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியையும் நாங்கள் செய்து வருகின்றோம். எல்லோரும் இறைவனை வணங்க வேண்டும். நற்றுணையாவது நமசிவாயவே என்கின்ற தாரக மந்திரத்தை போற்றி எல்லோரும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே வாழ்த்தி அமைகின்றேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சங்கரநாராயணன்.